பணம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும், பணம் நமக்கு நிறைய பெருகணும், பணம் நமக்கு நிறைய வேணும் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா சில முக்கியமான எண்கள் இருக்கும். அந்த பணம் நம்ம கிட்ட வந்தா அதை நாம பத்திரமா வச்சுக்கணும். அந்த எண்கள் என்னென்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி லாஸ்ட் மூணு ஜீரோ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வர்ற பணத்தை நம்ம பத்திரப்படுத்தி வைக்கலாம். அடுத்ததா அது 10 ரூபாய் 20 ரூபாய் எந்த ரூபாயா இருந்தாலும் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி 3 6 9 இந்த மாதிரி வந்தாலும் அதை பத்திரப்படுத்தி வைக்கலாம். அடுத்ததா இந்த மாதிரி நம்ம ஜீரோ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது நம்ம 500 ரூபாய் நோட்டில் பார்த்தோம். இப்போ இந்த 999 39 இந்த நோட்டு வந்தாலும் நீங்கள் பத்திரப்படுத்திக்கலாம். அடுத்ததா இது 777 இதில் 4 7 இருக்குது, இதில் 3 7 நம்ம எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் இந்த 3 எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே நம்பர் 3 5 இந்த மாதிரி ரொம்ப நல்ல எண்ணாக இருக்கும். ஏன்னா 3 5 கூட்டினீங்கன்னா 6 வரும், 15 வரும், அதுதான் 6 வரும். ரொம்ப இந்த மாதிரி கிடைச்சாலும் எடுத்து வச்சுக்கோங்க. 888 இந்த மாதிரி 3 8 வந்திருக்கு, இதை நீங்கள் கூட்டிங்கன்னா 24 வரும், இதுவும் 6 வரும். சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது நமக்கு இயற்கையாகவே உற்சாகங்கள் வரும். இப்போ இதை நம்ம எடுத்து பத்திரமா வச்சுட்டு அப்போ ஏதாவது செலவு வந்தால் நம்ம செலவு பண்ணிடுவோமே, இந்த பணத்தை நம்ம பத்திரமா வச்சுருக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஏதாவது நகைகள், உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு நிரந்தரமான பொருட்கள் வாங்கும்போது நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் வேறு வரும் பொழுது அதை நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் நம்ம தேடுற குணம் நமக்கு வந்துடும். தேடிக்கிட்டே இருப்போம் இந்த எண்கள் இருக்கா அப்படிங்கிறத. பணத்தை அடிக்கடி நாம் பார்க்குற அந்த விஷயமும் நமக்கு வந்துடும் இல்லையா. அதனால இதை நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் மேலே நிறைய பேர் நம்ம நினைக்கணும், நிறைய நம்ம ஒரு தொழில் இல்லாமல்னா 2 வேலை பார்க்கணும், அதில் நிறைய உழைச்சோம் அப்படின்னா பணம் நிறைய ஆரம்பிக்கும். சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமும் நிறைய வரும். பொருட்கள் வாங்கணும், நிறைய கொடுத்து உதவலாம், விஷயங்கள் எல்லாமே அதுக்கு மெயின் பணம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சில நேரம் அதை மறந்த நிலையில இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்னால நாம சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் சேர்த்து வைக்கிற பழக்கத்தை கொண்டு வர்றதுனாலையும் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய வரும் அப்படிங்கிறதையும் சில நேரங்களில் நாம உணரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ.